ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணன் மை சர்வெண்ட். இதை எழுதினவங்க மகாகவி பாரதியார். இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவர் வந்து ஒரு தமிழ் பொயட், ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஆல்சோ சோஷியல் ரிஃபார்மர். இது வந்து இவரோட ஒரு ஃபேமஸ் போம் கலெக்ஷன். கண்ணன் மை சர்வெண்ட் அப்படின்றது கண்ணன் என் சேவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் போம். ஓகேவா, இது வந்து அவரோட ஒரு டிவோஷனல் போம். அவரோட ஃபேமஸ் கலெக்ஷனான கண்ணன் பாட்டு அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் தான் இது வந்து இருக்குது. இங்கிலீஷில் சாங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது அவரோட அந்த ஒரு பக்தி பாடல்களில் ஒன்று. இது வந்து அரவுண்ட் 1910 to 1920 எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது அந்த டைமில் அவர் எழுதினதாக சொல்லப்படுது. இதில் வந்து அவருக்குள்ள அந்த ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் லவ் ஃபார் காட் கிருஷ்ணா, ஓகேவா, கண்ணன் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ், அந்த ஒரு டிவோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக அஸ் அ சைல்டு, ஃப்ரெண்ட், லவ்வர், சர்வெண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் கண்ணனை வந்து அவர் நினச்சி இந்த பாட்டு எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். அதில் ஒன்று தான் சர்வெண்ட்டாக நினச்சி எழுதியிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய யுனிக்னஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிளேஃபுல்லான ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ஒரு பொயட்டுக்கும் காடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளேஃபுல்லான ரிலேஷன்ஷிப். எந்த விதமான பயமும் இல்லாமல், நம்மளுக்கு கடவுள் மேலே எப்போவுமே ஒரு பயம், பக்தி இருக்கும். ஆனால் அந்த பயம் எப்போ போகும் அப்படின்னா, அவங்கள நம்ம ஒரு டீப் ரிலேஷனாக நினைக்கும் போது மரியாதை இருக்கும், ஆனால் பயம் பெருசாக இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்வோடு அவர் வந்து எழுதுகிறாரு. யூஸ்வலாக எல்லாருமே கடவுளுக்கு நான் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி தான் போம்ஸ் எல்லாமே எழுதுவாங்க. ஆனால் இவர் அப்படியே அந்த ஐடியாலஜியை சேஞ்ச் பண்ணி இவர் என்ன மாதிரி இமேஜின் பண்ணுறாரு அப்படின்னா, காட் ஒரு வேளை என்னோட சர்வெண்ட்டாக இருந்தால் அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுவே ஒரு கான்ட்ராஸ்டான தாட் இல்லையா. ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா, டிவைன் அண்ட் ஆல்சோ ஹியூமன் சோல், இதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மனுஷனும் கடவுளாக மாற முடியும், கடவுளும் மனுஷனாக மாற முடியும், எல்லாமே நம்மளோட ஆக்ஷன்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஆல்சோ மியூசிக்கல் கான்வர்சேஷனல் டோனில் தான் எழுதியிருப்பார். ஓகேவா, ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இதில் வந்து போம் லைன்ஸ் உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்குறேன், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ரீட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ சினாரியோவை நினச்சிக்கோங்க. கண்ணன் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி இவர்கிட்ட வராரு, பாரதியார்கிட்ட வரும்போது பாரதியார் அவர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது தான் சீன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாரதியார் ஒரு சர்வெண்ட் இருந்தால் அப்படின்னா நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவான், ஒரு சர்வெண்ட் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணன் வந்து சர்வெண்ட்டாக வர மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்வெண்ட், ஒரு வேலையாள் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கூலி மிக கேட்பார், நிறைய சம்பளம் கேட்பார், கொடுத்தது எல்லாத்தையும் மறந்து போயிடுவார். இதுக்கு முன்னாடி நிறைய சேலரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நிறைய கேட்பாங்க. ஒரு வேலை நிறைய வச்சுருந்தா வீட்டிலேயே தங்கிடுவார். இப்போ முதலாளி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நாளைக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லுவார்ல, நாளைக்கு எல்லோரும் சீக்கிரமாக வந்துடணும், நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லுவார் இல்லையா. அப்படி ஓனர் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கே வராமல் வீட்டிலேயே அந்த லேபர்ஸ் எல்லாருமே தங்கிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி அவங்க அடுத்த நாள் வரும்போது, ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்தது என்பார். ஸோ எதுக்கு நீ வரலன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பொய் சொல்லுவாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. தேளுக்கு என்னைக்காவது பல் இருக்கா, கொடுக்கு தான் இருக்கும் இல்லையா. பானைக்குள்ளே நான் கையை விட்டேன், அப்போ தேள் வந்து அதோட பல்லால் கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பொய்யை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அடுத்து என்ன பொய் சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டிலே பெண்டாட்டி மேற்பூதம் வந்தது என்பார். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஒரு பொய் சொல்லிடுவாங்க. ஸோ பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் என்பார், ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார். ஸோ பாட்டி செத்து 12ஆவது நாள் அதுக்கான சடங்குலாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு, அதனால வரல அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஓயாமல் பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா அவங்க ஒரு வேலை செய்வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார், உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம் பலதுரைப்பார், எல்வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார். ஸோ தாயாதியோடு அப்படின்னா அவங்களோட தாய் வழி சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க வேலையை பார்க்கணும் இல்லையா. ரோட்டு வழியாக அவங்க சொந்தக்காரங்க போகிறாங்கன்னா அங்கே போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நேரத்தை வீணடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க நேரத்தை வீணடிப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒருத்தங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் போய் அதை வந்து சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. என்னோட வீட்டில் என்ன இல்லைனாலும் அதை ஊரெல்லாம் போய் முரசடிக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேவகரால் பட்ட சிரமமிக உண்டு கண்டீர், சேவகரில் ஆவிடிலோ செய்கை நடக்கவில்லை, இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைசாதி நான் என்றான், மாடு கன்று மேய்த்திடுவேன் மக்களை நான் காத்திடுவேன். ஸோ சேவகன் இருந்தாலும் பிரச்சனை, அவன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லையா. ஸோ சேவகன் இருக்கிறதுனால நிறைய நான் வந்து சிரமப்பட்டுட்டேன், ஆனால் அவன் இல்லைனாலுமே எனக்கு ஒரு வேலையும் நடக்க மாட்டேக்கு, வீட்டில் யாருமே வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒருத்தர் வராரு, நான் வந்து இடைச்சாதிக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மாடு மேய்ப்பேன், மக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைகளுக்கு சிங்கார பாட்டு சேர்த்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன், காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயம் ஆனாலும்.
ஸோ இப்போ அந்த வந்த பர்சன் அதுதான் கண்ணன். ஓகேவா? அவர் வந்து அவரை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. வீடெல்லாம் நான் பெருக்கிடுவேன், விளக்கேற்றி வைப்பேன். அப்போனா அவருக்கு கரெக்டாக எது எப்போ பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. விளக்கெல்லாம் நான் ஏற்றி வைப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். துணிமணிகள் எல்லாத்தையும், அதாவது ட்ரெஸ் எல்லாம் அதை அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஆபரணங்களை கரெக்டாக பத்திரமா பார்த்துக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா சர்வன்ட் சில பேர் திருடிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பத்திரமா பார்த்துக்குவேன். சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பாட்டெல்லாம் படித்து டான்ஸ்லாம் அவங்க முன்னாடி ஆடி அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்குவேன். ஒரு வீட்லேயே ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் என்னென்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறது இல்லையா? அதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் காட்டு வழி ஆனாலும் சரி, கள்ளர்கள் ஆனாலும் சரி, எதை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, நான் ரொம்ப தைரியமாக உங்கள் வீட்டை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரவிற்பகலோ எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை, தேவரே தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கோர் துன்பமுறாமற் காப்பேன், கற்ற வித்தை ஏதுமில்லை காட்டு மனிதன், ஐயே ஆன பொழுதும் கோளடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன். ஸோ பகலாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சிரமம் நான் பார்க்காம உங்கள் கூடயே நான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னா, நான் அதை வந்து காப்பாற்றுறதுக்காக நான் பெருசாக எதுவும் வித்து அந்த மாதிரிலாம் நான் எதுவும் வித்தெல்லாம் நான் படிச்சுக்கல. ஆனால் நான் ஒரு காட்டு மனிதன் மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, குத்துப்போர் மற்போர் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் ஃபைட் பண்ணி உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான், ஏது பெயர் சொல் என்றேன் ஒன்றுமில்லை, கண்ணன் என்பார் ஊரில் உள்ளோர் என்னை என்றான், கட்டுறுதியுள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே நன்றாய் உறைந்திட சொல்லீங்கி வச்சாள். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சற்றும் நயவஞ்சகம். இப்போது சில சர்வன்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தேனாக பேசுவாங்க, வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே அவனோட கண்ணில் தெரியல, ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் மாதிரி தான் அவன் பார்க்குறதுக்கு தெரியுது. ஸோ இப்போ பாரதியார் வந்து கேட்குறாரு, சரி ஓகே இவ்வளோ சொல்கிறியே, உன் பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அப்படிலாம் பேர்லாம் ஒன்றும் கிடையாது, கண்ணன் சொல்லி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியார் வந்து அவரை செக் பண்ணுறாங்க, இவ்வளோ சொல்கிறானே, என்னை நல்லா பார்த்துக்குவான், மற்போரெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறானே, அதுக்கெல்லாம் அவன் தகுதியானவனான்னு பார்த்தா நல்ல ஒரு கட்டுடல் இருக்குது, நல்ல பாடியை வந்து மெயின்டைன் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவனோட கண்ணுலையும் ஒரு நல்ல குணம் இவருக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு, தக்கவன் என்றுள்ளத்தை சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருது பல சாட்சிகிறாய், கூலி என்ன கேட்கிறாய் கூர் என்றேன், ஐயனே தாலி கெட்டும் பெண்டாட்டி சந்ததி கேதுமில்லை, நானோர் தனியாள் நரைத்திரை தோன்றாவிடனும் ஆன வயதிற்களவில்லை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, சரி ஒரு நல்ல சர்வெண்ட் நமக்கு கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, சரி ஓகே உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிற, விருதே கொடுக்குற அளவுக்கு உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்குது, இப்போது சரி சொல்லு, ஆல்ரெடி ஒரு நல்லா வேலை பார்க்காதவங்களே அவ்வளோ காசு டிமாண்ட் பண்ணுவாங்க, நீ எவ்வளோ சம்பளம் கேட்குற அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு தாலி கட்டி நான் பொண்டாட்டின்னு யாரையும் என் கூட வச்சுக்கல, அதே மாதிரி எனக்கு சந்ததிகள் குழந்தை குட்டின்னு எதுவும் கிடையாது, ஸோ எனக்குன்னு குடும்பம் யாரும் இல்லாதப்போ எனக்கு பெரிய செலவு இருக்காது, நான் தனியாக தான் இருக்கிறேன், நரை திரை வெள்ள முடியெல்லாம் இல்லாததுனால என்ன ஒரு சின்ன பையன் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், வெள்ள முடியெல்லாம் இல்லையே தவிர வயசு எனக்கு நிறையவே ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தேவரீர் ஆதரித்தார் போதும் அடியேனை, நெஞ்சில் உள்ள காதல் பெரிதனுக்கு காசு பெரிதில்லை என்றான், படைக்காலத்து பைத்தியத்தில் ஒன்றெனவே கண்டு மிகவும் களிப்புடனே நானவனே. நீங்கள் என்ன ஆதரிச்சா போதும், உங்களோட காசை விட எனக்கு உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு அன்பு தான் ரொம்ப பெருசு, ஒரு சேவகனா முதலாளியோட அன்பை நான் சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறேன், ஸோ காசு எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாரதியாருக்கு வந்து இவன் எங்கே உள்ள பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா வேலை செய்ய ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு மிச்சமாக கூலி கேட்குறதா இந்த காலம். அப்படி இருக்கும்போது இவன் என்ன வேலைக்கே காசு கேட்க மாட்டானே, அன்பு போதும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன் அன்று முதற்கொண்டு, நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரால் பார்க்கின்றேன், கண்ணனால் பெற்று வரும் நன்மை எல்லாம் பேச முடியாது, கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுறை காக்கின்றான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட சர்வெண்ட்டாக அவர் ஏற்றுக்கிட்டாரு, அவரோட சேவகனாக நினச்சி ரொம்ப அன்பு கொடுக்குறாரு. அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாள் தாண்ட தாண்ட ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாயம் வெளுத்து போகும் இல்லையா, கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து உண்மையான ஃபேஸை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நாளாக நாளாக இன்னும் அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு அதிகமாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு லவபிளான ஒரு சோலாக அவங்க இருக்கிறாங்க. கண்ணனால் பெற்று வர்ற நன்மைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் அவங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி நம்ம கண்ணை வந்து இமை பாதுகாக்குதோ, இப்போ நம்ம கண்ணில் தூசி பட போகுது இல்லை நம்மளுக்கு கண்ணு கூசுதுன்னா எப்படி இமை வந்து உடனே மூடி நம்ம கண்ணை பாதுகாக்குதோ, அதே மாதிரி என்னோட குடும்பத்தை அவ்வளோ நல்லா இவன் பாதுகாக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாய்முணுத்தல் கண்டறியேன், வீதி பெருக்குகிறான், வீடு சுத்தமாக்குகிறான், தாதியர்சை குற்றமெல்லாம் தட்டி அடக்குகிறான், மக்களுக்கு வாத்தி வளர்ப்பு தாய் வைத்தியனாய் ஒக்கநயம் காட்டுகிறான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே வேலைக்காரங்க எல்லாருமே அந்த ஓனர்ஸ் வந்து திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக அவங்கக்கிட்ட சண்டை போட்டால் வேலை போயிடும் அப்படின்றதுக்காக ஏதாவது அப்படியே முணுமுணுத்துட்டே இருப்பாங்க, அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆக்ஷன்ஸில் தெரியும் அவங்க வந்து திட்டுறாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வீட்டெல்லாம் பெருக்கிறாரு,
வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்க, தெருவெல்லாம் அந்த முத்தமெல்லாம் பெருக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் பெருக்குறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்குறவங்களா இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு, பாரதியாரோட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு வாத்தியாரா இருக்கிறாங்க. நல்ல ஒரு வளர்ப்பு தாய் மாதிரி, தாயோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. தென் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வைத்தியனா இருக்கிறாங்க. ஸோ எல்லா நயங்களையும் ஒன்றா சேர்த்த மாதிரி ஒரு நல்ல பர்சனாக என்னோட குடும்பத்துக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய்ப்போர் பிரியமுற ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்ல சிறியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து, இப்போது வீட்டுக்கு வேலை பார்க்க வர்றவங்க வந்து இது என்ன நம்ம காசா அவங்க காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப லாவிஷாக அதை வந்து செலவு பண்ணுறதா இருக்கட்டும், காலியானா என்ன அவங்க தானே வாங்கி போட போகிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை ஒழுங்காக சேர்த்து வைக்கிறாங்க, பால் வாங்குறாங்க, மோர் வாங்குறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாத்தையும் ஒரு தாய் போல் பார்த்துக்கிறாங்க. எல்லாரையுமே ரொம்ப பிரியமாக ஆதரித்து அவங்க வீட்டுக்கு ஒரு நண்பனாக, எல்லாரும் ஈஸியாக அவங்கள வந்து போய் பேசுகிற மாதிரி, அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு நண்பனாக இருக்கிறாங்க. மந்திரியாய் எதெல்லாம் கரெக்டாக பண்ணணுமோ ஆலோசனையோடு அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அங்கே இருக்கிறாங்க. ஸோ பண்பில் அவரை பார்க்கும்போது ஒரு தெய்வம் மாதிரி இருக்கிறாரு. ஆனால் பார்வையில் அவர் ஒரு சேவகன் மாதிரி தான் இருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எங்கிருந்தோ வந்திருக்கிறாரு, இடைசாதிக்காரன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு மனுஷனை என்னோட வாழ்க்கையில் நான் பெறதுக்கு என்ன நான் வந்து புண்ணியம் பண்ணன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து அவ்வளோ பெருமையோட சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணன் எனதகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலம் அனைத்தும் ஓங்கி வருகின்றன கான். கண்ணனை நான் ஆட்கொண்டேன் கண்கொண்டேன் கண்ணனை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே. ஸோ கண்ணன் அப்படின்ற அந்த ஒரு பர்சன் வந்து என்னோடய லைஃப்பில், என்னோடய வீட்டில் கால் வச்ச அந்த நாளில் இருந்து எல்லாமே நல்லதாக நடந்துகிட்ருக்கு. செல்வம் வேணுமா, சீர் சிறப்பு அறிவு கல்வி என்னெல்லாம் வேணுமோ, ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே மொத்தமாக அவர் என் குடும்பத்துக்கு கொண்டு வந்தார். அவர் கால் வச்ச நாளில் இருந்தே என் வீடு ஃபுல்லாக இது எல்லாமே செழிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிவஞானம் அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ எல்லாமே ஒரு சேர, எல்லா நலன்களும் ஒரு சேர என்னோடய வீட்டுக்கு வர்றதை என்னால் கண்ணால் பார்க்க முடியுது. ஸோ கண்ணனால் நான் ஆட்கொள்ளப்பட்டேன், அவரை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இவரை ஆட்கொள்றதுக்கு, அவரோட ஒன்றா சேர்றதுக்கு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ பாரதியாருக்கு கண்ணன் மேலே உள்ள அந்த ஒரு பற்று, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளும் எல்லா கவிஞர்களும் கடவுளோட சேவகன் நான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும்போது, கடவுள் என்னோட சேவகன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்ற வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.